இரு இரு இரு. வாங்க மெது, வாங்க. மெது. பார்த்து பத்திரம். பார்த்து பத்திரம். ஜாக்கிரதையா இருங்க. அப்படியோ. வல்லவா, உனக்கு வலிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே புனிதா முகத்துல எவ்வளவு கவலை பாரு. முகமே மாறிடுச்சுடா. புனிதா, எனக்கு வழியில ஒண்ணு இல்ல புனிதா, நான் நல்லாதான் இருக்கேன். டேய் அவனை அப்படி நிறுத்துறேன். பத்திரம் ஆரத்தி பத்திரம். எடுத்துட்டு வாமா. மாமா செஞ்சது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஆனா அதுக்காக நான் எப்படி என்னால மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அம்மா கிட்ட சொல்ல போறேன். வலிக்கல. நல்லா சுத்துமா. ஊரு கண்ணு உறவு கண்ணு இருக்கிற திருஷ்டி எல்லாமே கழியட்டும். பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அப்படி போ. பார்த்து பார்த்து. வா. அப்பா பாத்து வாங்க. வாங்க. சரவணா, வண்டியில அப்பா உட்காருங்க. அப்பா பார்த்து உட்காருங்க. பாத்துப்பா. என்னங்க, இருங்க இருங்க இருங்க. மெதுவா உட்காருங்க. மெதுவாப்பா. பாத்து. மெதுவா மெதுவா. பாத்து வாங்க. என்னங்க, எதுவும் வலி இல்லைல்ல? வா வா வா. வாடா மெது. இரு இரு. பாத்து 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 உட்காருப்பா. பார்த்து மெதுவா மெதுவா உட்காரு. அப்படி உட்காரு. பார்த்து. சரி சரி சரி. என்னங்க, நீங்க உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மணிகண்டா, அப்பா உள்ள கூட்டிட்டு போப்பா. இல்ல மராதா, ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு தானே இருந்தேன். கொஞ்ச நேரம் உங்க எல்லாரும் கூடயும் இருக்கனே. ஆ, புனிதா, அப்பா எங்கம்மா போற? ஒன்னும் இல்லப்பா. நான் ஏமா புனிதா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? அது அப்பா மாமா ரெண்டு பேருக்குமே உடம்பு மோசமா இருக்குது. கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற கலக்கம். என்ன ஆகுமோ, எப்ப சரியாகுமோங்கிற நினைப்பு. அதான் புனிதா கவலையா இருக்குது. என்னம்மா? புனிதா, எல்லாம் சரியாயிடுமா. நீ முகத்தை இப்படி வச்சுக்காதம்மா. எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்றவ நீ. நீ இப்படி இருந்தா எப்படிமா? ஒன்னும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இதுக்கப்புறம் இந்த மசாலா இதெல்லாம் சேர்ந்த பொருட்களை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணுமா. அதனால இந்த காரம், உப்பு, மசாலா இது எதுவுமே சேர்க்காம ஒரு 3 மாசத்துக்கு பத்திய சாப்பாடு தான் சமைக்கணும். டாக்டர் இன்னொரு விஷயம் வேற சொன்னாரு. இந்த அசைவம்லாம் எதுவுமே சமைக்காதீங்க, அதெல்லாம் வேற 2 பேருமே சாப்பிடக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால அதுவும் இனிமே நம்ம வீட்டுல ஒரு 3 மாசத்துக்கு சமைக்க வேணாம்.